சசி சார் 2008 வந்து எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த சினிமா என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சு வச்ச சசி சார் தான். பூ முதல் படம் அந்த பூ போன்ற மனசுக்கு சொந்தக்காரர் சசி சார். அவர் எப்படி மென்மையோ அதே மாதிரி அவரோட கதையும் அவரோட படைப்பும் இருக்கும். இந்த படம் நேற்றுக்கு நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப பிரமாதமா உணர்வுகளை சொல்றதுல வந்து சசி சாருக்கு நிகழ் சசி சார் தான். எல்லாருமே பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமாக அந்த ஃபேன் கேரக்டரும் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்மிங் 19th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக நானும் காத்திருக்கேன். திரும்பவும் நான் தியேட்டர்ல ஆடியன்ஸோட இந்த படத்தை பார்க்க நானும் அவளோட இருக்கேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். பூ படம் ரிலீஸ், ஆடியோ ரிலீஸ், ஓகேங்களா? நான் எந்த அளவுக்கு ரொம்ப என்ன சொல்ற மங்கா இருந்தேன்னா எனக்கு பேசவே வராது. எனக்கு பேச சொல்லி கொடுத்தது, ஸ்டேஜில் சொல்லி கொடுத்தது தனஞ்சயன் சார் தான். ஓகே, தேங்க்யூ சார். எந்த அளவுக்கு பேச தெரியாது அப்படின்னா, நான் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கேன் பூ படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு. அங்கே நான் என்ன பேசுனே தெரியாது. இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை யாரை பற்றி பேசணும் முதல்ல? இப்போ பாருங்க, முதல்ல வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் தான் நாங்கள் கூப்பிட்டோம், ரைட்? அந்த விழாவில் நான் எல்லாத்தையும் பற்றி இது ஏதோ சொல்லி வளரிட்டு கடைசி வரைக்கும் SS குமரன்கிற பேரையே சொல்லலை. அவ்வளவு மக்கா இருந்திருக்கேன், அவ்வளவு ஒன்றும் தெரியாம இருந்திருக்கேன். சாரிம்மா, தேங்க்யூ. அந்த ஆடியோ லைன்ல வந்து என்னை காப்பாற்றினது, என் மானத்தை காப்பாற்றினது விஜயாண்டி சார் தான். அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அன்னைக்கு முதல் படம் வாழ்க்கையில சாவதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணுன்ற ஆசை. எனக்கு நிறைய படங்கள்லாம் பண்ண ஆசை. ஒரே ஒரு படம் அதுக்கு இந்த பூ படம் கிடைச்சது கிராமத்துக்கிட்ட. ஸோ எனக்கு முதல் படம் வந்த உடனே ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் என்னோட ஊர்ல இருந்து ஒரு 50 பேர் கூட்டு வந்திருந்தேன். இப்போ தியேட்டர்ல வந்து என் பேரை சொன்ன உடனே கைத்தட்டிடணும். ஆமா, என்ன பாட்டு வந்து எப்படி இருந்தாலும் கைத்தட்டிருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூட்டு வந்திருந்தேன். ஊர்ல டிக்கெட் போட்டு எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் வந்தாங்க. பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஆடியோ லான்ச்சில் இருந்தாங்க. யாருமே பாட்டை பத்தி பெருசா பேசல. சசி சார் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. நிகழ்ச்சி முடிய போகுது. டக்குனு நீ பார்த்து ஒரு மாதிரி முகத்துல அந்த டல் வந்தது. என்னடா யாருமே பாட்டை பத்தி பெருசா பேசல, நம்ம தப்பா சூஸ் பண்ண மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகி போச்சு. என் கூட்டத்தை கூட்டு வந்துட்டேன், 50 பேர் கூட்டு வந்துட்டேன். அவங்க வந்து பேரை சொல்லு, அவங்க கைத்தறதுக்கே கூட்டு வந்துட்டேன். யாருமே பேரை சொன்னா கைத்தற முடியும். பாட்டை பத்தியும் பேசல, என் பேரை பத்தியும் பேசல. கடைசியில விஜயாண்டி சார் தான் பேச போறாரு. சொன்னா விஜய் சார் மைக்க கொடுத்துன்னு சொன்னாரு. அந்த பாட்டு வந்து இந்த விஐபி செலிபிரிட்டி பேச என் மைண்ட்ல ஏறல. இந்த பாட்டு என் மைண்ட்ல அவ்வளவு ஆழமா இருக்கு. இந்த வருஷத்துல மிகப்பெரிய வெற்றி SS குமார் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு பேரை சொன்ன உடனே ஒட்டுமொத்த தேரும் கைத்தட்டுச்சு. அந்த நன்றி படம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சார். இப்ப எனக்கு மனைவி கேட்ட மாதிரி விஜய் சார் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அன்னையில இருந்து நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கோம். இந்த படம் டெஃபினட்டா வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட வாழ்த்துக்கள் சார். சார் எனக்கு டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க. இவருக்கு உண்மையில மியூசிக் தெரியுமா தெரியாதான்னு. ஏதோ பாடல்ல பாஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலா உண்மையில ஏமாத்திட்டேன் சார். சாரி. தெரியாம தான் சார் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி நேரத்துல பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் பண்ண 5 பேருமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஹைலி குவாலிஃபைடு. உண்மையில சொல்ற ஸ்ரீராமா இருக்கும், நீங்களா இருக்கும், நாம வேற கேட்டகரி சார். அது மாதிரி. பட் ஆனா ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து என்னையே நீங்க ரெகக்னைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து நீங்க பண்ண ஒரு தவறு வந்து என்ன நடிகராக்கி விட்டுருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் வந்து எனக்கு வச்ச ஒரு ஐ திங்க் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம மியூசிக் பண்ணியிருப்போம் சார் டிஷ்யூம் படத்துக்காக. அந்த படத்துல நம்ம கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன். வேட்டைக்காரன் வரைக்கும். அப்போ கம்போஸ் பண்ண சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சுக்ரன்ல யூஸ் பண்ணியிருக்கேன், நான் அவனில யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்களை தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து நீங்க நல்ல நல்ல டியூன்ஸா அந்த டைம்ல வாங்கி அதுல 5 மட்டும் எடுத்துட்டு மற்றவங்களாம் இண்டஸ்ட்ரி கொடுத்துருங்க. நாளைக்கு கான்சர்ட்ல பாட போறதுல உங்க பாட்டு தான் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்கும் சேஃபா டிராவல் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில இல்ல நம்மள மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தானே இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோம். அது மாதிரி மியூசிக் டைரக்டரா யாரையாவது ஒருத்தர், மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் எடிட்டர் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, அண்ட் கேமராமேன் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. கட்ஸ் வந்து ஹரிஷ் அப்படி பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு எனக்கு நீங்க எவ்வளவு பரிச்சை வச்சீங்க, எவ்வளவு நேரம் செலவு பண்ணீங்கன்னு நல்லாவே தெரியும் சார். ஆக்சுவலா அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பா நீங்க அவங்க கூட ஒரு 2 மாசமாவது டிராவல் பண்ணிருப்பீங்க. அப்படின்ற மாதிரி எவ்வளவு மெனக்கடுறீங்க. புது கதையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம புது டெக்னீஷியன்ஸ் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க எவ்வளவு அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்றது. இல்ல சார், ஹெல்ப் தான் உண்மையிலே. எனக்கு வந்து ஹெல்ப் உண்மையிலே இங்க எல்லாருக்கும் தெரியும். இது ஹெல்ப் எல்லாம் கிடையவே கிடையாது. உதாரணமா ஒன்று சொல்றேன். டிஷ்யூம் டைம்ல நான் இவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போறோம். இவருடைய CPU எடுத்துட்டு இவர் கார்ல எடுத்துட்டு இறங்குறாரு.
போயிட்டு அந்த டோரு ஷட்டர் ஓப்பன் பண்ணணும், அவருடைய ரெக்கார்டிங் தியேட்டர் ஷட்டரை ஓப்பன் பண்ணணும். அதனால அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த பேக்கெட்டில் சாவி இருக்குது, இதை கொஞ்சம் திறங்களேன் அப்படின்னாரு. நான் திறந்து இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இது திரும்ப வைக்கும்போது சொல்கிறேன், விஜய் இங்கே பாருங்கள், உங்ககிட்ட சாவி இருந்ததுனால தான் நான் திறக்கிறேன், ரைட்? சாவி இல்லைன்னால திறக்க முடியாது. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க டிசர்வ்டாக இருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்களுக்கு அது வந்து பெரிய ஹெல்ப் தான் சார். உண்மையிலேயே எங்கள் 5 பேருக்குமே அது பெரிய ஹெல்ப் தான். அதே உங்கள் மெக்டானை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அது மாதிரி பல கலைஞர்களுக்கு சார் ஆக்சுவலாக அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் விஜயன்யா பேசுறது தான் இப்போயே பேசுகிற போட்டிருக்கேன். நிக்கில் சார் ஓகேவா? சரி. ஸோ அருமையான கதை, அது நான் அப்புறம் பேசுகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலாக சசி சாரோட பெரிய ஃபேன் நான், அவர் படங்களோட ஃபேன், ரொம்ப முக்கியமாக அவரோட ஃபேன், அவங்க ஃபேமிலியோட ஃபேன். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ண 555 அந்த படம் ஒர்க் பண்ண. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா நூறுசாமி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் உண்மையிலே சொல்லணும்னா. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் சசி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தோட ஹீரோ அவருக்கும் நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், 555 என்னோட ஃபர்ஸ்ட் படம், கொலைகாரன் விஜயானி சார் ஒர்க் பண்ணேன்னு. பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், பிச்சைக்காரன் படத்துல ஒரு மியூசிக் ப்ரொடியூசரா விஜயானி சார் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் சசி சார் விஜயானி சார் 2 பேரோடையும் பிச்சைக்காரன் படம் ஒர்க் பண்ணது. இந்த நூறுசாமி டைட்டில் வந்து அதனாலதான் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. ஏக்நாத் சார் தானே சார் அந்த பாட்டு கம்போசிங் அப்ப நான் கூட இருந்தேன். நூறுசாமி அந்த ஃபர்ஸ்ட் இது அந்த டிராஃப்ட்ல நூறுசாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல அந்த லைன் வந்தப்ப அந்த நூறுசாமின்ற வேர்ட் இதுதான் எல்லாம் அந்த படமே இதுதான் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து ஐ வாஸ் தேர் அட் தி ஸ்டுடியோ. ஸோ ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். அண்ட் அதே அந்த நூறுசாமின்ற டைட்டில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமா இங்க இந்த இடத்துல இந்த படத்துல அஜய், விஜயானி சார், சசி சார் எல்லாரோட இருக்கிறது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட். சசி சார் கால் பண்ணி இந்த மாதிரி டி நகரில் ப்ரிவியூ இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ போயிருந்தேன் நான். ஸோ படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தற்செயலாக அப்படி பார்க்குறேன், ப்ரிவியூ தியேட்டரில் சைடில் சின்ன கேப்பில் சசி சார் உட்காந்து எல்லாரும் எப்படி படம் பார்க்குறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன, முதல் படம் பண்ண ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தோட சார் அதை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்லாமலே 98 நினைக்கிறேன். ஸோ 28 வருஷம் கழிச்சு கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து அந்த முதல் படம் பண்ண அந்த இதோட அப்படியே படம் அவ்வளோ அழகா இருக்கு. அதை விட அழகா சார் ஒவ்வொருத்தோட ரியாக்ஷனையும் பார்க்கறது, அவ்வளோ பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் அவர் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரிஞ்சது. இந்த மூமெண்ட் வந்து நூறுசாமி, இந்த மேடை, இந்த மூமெண்ட், இது வந்து எல்லாத்த மாதிரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போது சொல்லாமலை படம் வந்து மதுரையில் நான் பார்க்குறேன் தேட்டரில். எனக்கு சினிமா மேலே மணிரத்னம் சார் சொல்லுவார்ல, அந்த ஃபஸ்ட்டு பைட், அந்த பைட் வந்து சசி சார் தான் கடிச்சு வச்சாரு. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சினிமா மேலே ஒரு ஃபேசினேஷன் எனக்கு உருவாச்சு. அந்த அந்த படம் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு பையன் சில வருஷங்கள் கழிச்சு அவர் ஆஃபீஸில் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷனில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர மூமெண்ட்டாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தார், எனக்கு காதெல்லாம் கேட்கல, நான் பாட்டுக்கு கனவுல உட்காந்துருந்தேன். சே என்ன மூமெண்ட் இல்லை அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சின்ன குட்டி குட்டி கதாபாத்திரங்கள்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆனால் இந்த சின்ன கதாபாத்திரத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணாமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மினிமம் ஒரு 3-4 டிஸ்கஷன் உட்காந்துருப்போம். சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீமோட என்னை உட்கார வச்சு என்னோட கருத்தை கேட்பாரு. ஒரு தடவை மூர்த்தி என்ன இருக்காரு, டிஸ்கஷன் உட்காந்துட்டு இருந்தோம் ரூம்ல, ஷூட்டு அடுத்த நாள். அன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் வேற ஒரு ஐடியா சொல்றாங்க, சசி சாரும் அந்த ஐடியால தான் இருக்காங்க. ஆனா நான் வேற ஒன்று சொல்றேன், இல்லை சார் நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன ஐடியா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். அதை உட்காந்து கவனமா கேட்கிறாரு. கவனமா கேட்டு ஏன் அப்படின்னு கேட்டாரு. நான் அதுக்கான காரணம் சொன்னேன், நம்ம அதை தான் ஷூட் பண்றோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் வந்து சொல்லி இவன் ஒரு நடிகன் அவன் சொல்றதை எதுக்கு கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் என்ஜினியர் கூப்பிட்டு ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னாரு. வந்து உட்காந்து அது என்ன அப்படின்னு உட்காந்து கேட்டா ஒரு டைலாக்கு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ எதுக்கு அடுத்தவங்க காதுக்குள்ள விடுறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அதே டைலாக்கா அப்படியே சொல்றாரு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ அடுத்தவங்க காதுக்குள்ள எதுக்கு விடுறீங்க? என்ன சார் கரெக்ஷன்? இல்ல குடையிறதுக்கு 2 காதுன்னு சொல்லியிருக்கீங்க, குடையிறதுக்கு 2 காது அப்படின்னு சொன்னோம். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அந்த சின்ன நொட்டேஷன்ஸ் கூட பார்த்து பக்குவமா அவரோட அந்த டெடிகேஷன் வந்து இன்னுமே மலைப்பதான் தருது. ஏன்னா அதான் எந்த மூமெண்ட்லயும் ஒரு சின்ன டைலாக்க கூட உட்காந்து நுட்பமா கவனிக்கிறது. சசி சார் இஸ் அ ஃபேசினேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டா கூட நான் நினைக்கிறேன். நான் ஒரு 14 நாள் இன்னும் ஒரு 2 நாள் டேட் கேட்டா கூட போலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சசி சார் வந்து உங்களை அவ்வளோ எக்ஸைட் பண்ணுவாரு.